இந்த செய்தியின் தலைப்பு சோதனையினின்று இரட்சிக்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். நீங்களும் எனக்காக ஜெபிப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஒரு பண்டிகை காலத்திற்குள், மாதத்திற்குள் நாம் கடந்து செல்கிறோம். நீங்கள் உங்களுக்கு சத்துவம் இருக்கும் என்று சொன்னால், உங்களால் முடிந்தால் உங்கள் அருகில் இருக்கிற ஏழைகளை விசாரிங்கள். ஏழைகள் என்று சொன்ன உடனே தேவனை அறியாத புறஜாதி பிள்ளைகளை நான் சொல்லவில்லை. தேவனை அறிந்த ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் உள்ள ஏழை பிள்ளைகளை விசாரிங்கள். உங்களோடு சபைக்கு வருகிற ஏழைகளை விசாரிங்கள். துணிதான் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கையில் ஒரு 1000 ரூபா கொடுத்து நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லணும். கொஞ்சம் பண்டம் பலகாரம் வாங்கி கொடுக்கலாம். அந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்தில் எப்படி ஏவப்படுகிறீர்களோ அப்படி கொடுத்து அவர்களை ஆதரியுங்கள். ஒருவேளை எங்களோடு இணைந்து அண்ணன் உங்கள் ஊழியத்தின் மூலமாக நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் விரும்பினா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம், எங்களுக்கு காணிக்கை அனுப்பி வைக்கலாம். நாங்கள் அதை மற்ற ஏழைகளுக்கு கொடுத்து அவர்களை விசாரிப்போம். போகட்டும். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிற நல்ல வார்த்தை கவனித்து பாருங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையினின்று இரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனை போல ஞானமுள்ள தேவன் வேற ஒருத்தருமே கிடையாது. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார். நாம நினைக்கிறோம் நம்ம ரகசியமா பாவம் செஞ்சா யாருக்கும் தெரியாது. இல்லை, அவர் பார்த்துட்டு பேசாம இருக்கிறார். அல்லது பார்த்துட்டு நம்ம மேல எரிச்சலா கோபமா இருப்பார். அல்லது பார்த்துட்டு ஒரு சின்ன தண்டனை கொடுக்கலாம்னு நினைப்பார். அல்லது பார்த்துட்டு சரி போறான், என்ன நீ கெட்டு தொலைறான்னு சொல்லி தூர தள்ளி விட்டு மற்ற காரியங்களை பார்க்க ஆரம்பித்து விடுவார். இது தெரியாம நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம பாவம் செய்யும்போது ஆண்டவருக்கு தெரியாது, திரும்ப மன்னிப்பு கேட்டுக்கலாம். நெவர். வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனித்து பாருங்க. தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று அவர் ரட்சிக்க அறிந்திருக்கிறார். அக்கிரமக்காரரை நியாய தீர்ப்புக்கென்று சொல்லி நியமித்து வச்சிருக்கிறார். நல்லா கவனிக்கணும். சில உலக மனிதர்கள் இந்த உலகத்துல பாவத்தை தண்ணி மாதிரி குடிப்பான். நீங்க கவனிச்சு பாருங்க. குடிகாரனா இருப்பான், ஒரு நோய் நொடி இருக்காது. கொலைகாரனா இருப்பான், பந்தாவா அவன் வீட்டு பிள்ளைகள் கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரன் நடத்துற மாதிரி நடத்துவான். கர்த்தரையே தேட மாட்டான், துன்மார்க்கனா இருப்பான். ஆனா எல்லா பதவியிலையும் அவன் தான் இருப்பான், உதவி உயர்ந்த இடத்துல இருப்பான். இப்ப நமக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னடா ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா? அவர் இப்படி துன்மார்க்கனை கொளுத்து திரிய விட்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவனை நியாய தீர்ப்பு நாளுக்குன்னு வச்சிருக்கார். அந்த நியாய தீர்ப்பு நாளில் அவனை நரகத்துக்குள்ளே தள்ளி போடுவார். அதே நேரத்தில் தேவ பக்தி உள்ளவர்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு வருகிற சோதனை நின்று விடுதலை ஆக்குகிறார். பிரைஸ் எல்லாம் நம்ம நினைக்கிறோம் சில நேரம், அன்னை சோதனையா வருதுனே, நான் ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறேன், ஆனால் சோதனை தான் வந்துட்டு இருக்கு. சரி, சோதனையில விழுந்து விடாம இருக்கிறியா? ஆமா, பாதுகாக்கப்படுறேன். அப்போ கர்த்தர் தான் உன்னை பாதுகாக்கிறார். தேவ பக்தி உள்ளவர்கள் சோதனை நின்று கர்த்தர் ரட்சிக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ தேவன் சகல ஞானம் உள்ளவர் என்பதை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க தேவ பக்தி உள்ளவர்களா இருந்தா, யோசேப்பை போல கர்த்தர் உங்களை பாவத்தில் நின்று விடுதலையாக்கி ரட்சிப்பார். அபிமெலேக்கு ராஜாவை பாவம் செய்ய விடாதபடி தடுத்தது போல உங்களை தடுத்து பாதுகாப்பார். அதனால சோர்ந்து போகாதீங்க. எனக்கு என்னாலும் சோதனை வருது, நல்லது. என்னாலும் சோதனை வந்தாலும் அந்த சோதனையில பாவத்துல விழுந்து விடாதபடி இருக்கீங்களா? உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது கர்த்தர். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறத மறந்துடாதீங்க. தேவனோடு நடக்கிறத விட்டுறாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போய்விடாதீங்க. உங்களை பாதுகாக்கும்படிக்கு, உங்களை ரட்சிக்கும்படிக்கு, உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே,
இந்த பரிசுத்தமான நல்ல காலை பொழுதிலும் அது கிருபையுள்ள கரத்திலும் அது பிள்ளைகளை தருகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நீர் ஆசீர்வதி, உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். யாரெல்லாம் சோதனைக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் நீ தப்புவித்து விடுவிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து கண்மணி போல காத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.